தாவேகாவினுடைய பரப்புரை செயலாளரான நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ணன் வைகோ அவர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இறங்கி போறாரு, இங்கேயுமே வந்து தாவேகால வந்து காலிலே விழுந்து கிடக்குறாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அடுத்தவன் கால் கட்டவர்ல நக்கி பொழைக்கிறவன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சரி, நீங்களும் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுங்க. வேற என்ன பண்றது? என் தலைவன் அந்த ஆள் சொல்லும் போது அந்த ஆளை நான் சொல்லக்கூடாதா? அந்த செவுறு இடிச்சதுக்கு என் வீடை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி கட்சிக்காரனுடைய ரத்தத்தை உறிஞ்சமா அவனை பற்றி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கணும். இங்கே நாங்கள் டிக்கெட் போட்டு கொடுத்து எங்ககிட்ட வராமல் நேராக அறிவாலயத்துக்கு போனோம். அறிவாலயத்துக்கு போயிட்டு அறிவாலயத்தில் இருந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் வாயை வாடகைக்கு விட்டுட்டு அங்கே சம்பாரிச்சு அங்கே திரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து வந்து திரும்பி ஒன்றும் இல்லாமல் சுற்றிட்டு மறுபடியும் தாவேகாவுக்கு போனான். நீங்கள் அவனை பற்றி கேட்டுனுக்குறீங்க. உளியை வீசும் போது ஸ்டாலின் காப்பாற்ற வரல, மூக்க அழகிரி காப்பாற்ற வரல. அந்த உளியை தன் கையால் பிடிச்சி உளியை வீசினவனை அடித்து காவல்துறையில் ஒப்படைச்சது எங்கள் தலைவர் வைகோ. ஒரு ராஜ்யசபா உறுப்பினருங்கிறது ஏறக்குறைய 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் சமம்னா நினச்சிட்டிங்க. நீங்கள் அவ்வளோ லேசில் திட்டிங்கன்னு நான் என் முகநூலில் பதிவு போட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 2 எம்பி கிடச்சா இவங்க கட்சி அங்கீகாரம் ஆகிடும். இந்த கட்சி அங்கீகாரம் ஆகக்கூடாது, 2 எம்பி கொடுப்போம், அது ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா கொடுத்துட்டு இவங்க காலி பண்ணுவோன்னு அன்றைக்கே எங்கள் அங்கீகாரத்தை கெடுத்தவங்க அவங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். கூட்டணி தர்மம் அப்படிங்கிறது, அந்த கூட்டணியில என்ன தவறு நடந்தாலும் கேள்வி எழுப்பாம அப்படியே இருக்க முடியுமா? இல்லை, தெரிஞ்சு நடக்கிற தவறுக்கு கேள்வி கேட்கலாம். ஓகே, இந்த லஞ்சம் வாங்க போகிறவன், கமிஷன் வாங்க போகிறவன் எங்கிட்டலாம் சொல்லிட்டான் வாங்குவாங்க, எங்கிட்ட சொல்ல மாட்டாங்கல்ல. அதையெல்லாம் ஆட்சி முடிஞ்ச பிறகு, ஆட்சி போன பிறகு, புது ஆட்சி வந்த பிறகு தானே கொடுத்தவங்க பூரா ஒப்பாரி வைக்கிறான். நான் இந்த பள்ளி லைசன்ஸ் ரினியூவலுக்கு வந்து இத்தனை லட்ச ரூபா கொடுத்தேன், அதுக்கு இத்தனை லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொல்லி ஆட்சி மாறின பின்னாடி தானே சொல்கிறாங்க. அது எப்போ சொல்கிறாங்க? இவர் முதலமைச்சர் வந்து யாருக்கும் லஞ்சம் கொடுக்காதீங்க, 10 பைசா கொடுக்காதீங்க, பதிவுத்துறையில் வந்து யாராவது லஞ்சம் கேட்டால் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன பின்னாடி தானே ஒவ்வொருத்தராக வெளியே வந்து சொல்கிறாங்க நான் இதுக்கு இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன்னு. இன்றைக்கி வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் உதயநிதிக்கும் பிரச்சனையாக தானே, எனக்கு தெரியாமலே நீ இவ்வளோ பண்ணியிருக்கிறியா அப்படிங்கிறது தானே அங்கே பிரச்சனை. இந்த வரவெல்லாம் என் கணக்கில் வரலையேங்கிறாருல அவர். நீங்கள் இது ஒரு இடத்துக்கு இன்னொருத்தர் வந்து பின்னாடி தான் என்ன இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்றது தெரியும். அப்போ தெரிந்தே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அது குறித்து நீங்க அங்கேயே வந்து பேசுவீங்க? அங்கேயே பேசுவோம், அங்கேயே கேட்போம். தாவேகா ஆட்சியிலும் அப்படித்தான். ஆமா, நீங்க யாருடைய ஆட்சியா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே கிடையாது. நாங்க கடந்த காலத்துல வந்து எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களா இருந்தாங்க 2021 26 வரைக்கும். அவங்க வந்து திமுக கொறடா உத்தரவு கட்டுப்பட்டு தான் அவங்க இது பண்ணணும். ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டதுனால. ஆனால் சென்னை மாநகராட்சியில் நானும் 139வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சைதை சுப்பிரமணியம், நாங்கள் 2 பேர் கவுன்சிலராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் சுதந்திரமாக பேசுகிறோமே, கவர்னரை கண்டித்து அங்கே பேசுகிறேனே மாமன்றத்தில். அதே மாதிரி குடிநீர் வடிகால் வாரியத்தினுடைய செயல்பாடுகளை திமுக கூட்டணியில் இருந்துட்டு 21 நிமிஷம் பேசியிருக்கேனே. குடிநீர் வடிகால் வாரியம் எவ்வளோ பெரிய கேடுங்களை பண்ணுதுன்னு சொல்லி பேசியிருக்கேனே. அதுக்கு திமுகனுடைய ஒரு மண்டல குழு தலைவர் ஏந்திரிச்சு குறுக்கீடு பண்ணும்போது அந்த மண்டல குழு தலைவரை எடுத்து பேசினேன். நான் பேசிட்டு இருக்கிறேன், நின்னா குறுக்க பேசுகிற, வாய மூடிட்டு உட்காருன்னு. அதே மாமன்றத்தில் வந்து பிரபாகரன் பேரை நாங்கள் உச்சரிக்கிறோமே, அதே மாமன்றத்தில் நானும் பிரபாகரன் பேரை உச்சரிக்கிறேன். எங்கள் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் வாழ்கன்னு எந்திரிச்சு கோஷம் போடுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியுங்கிறது தனிச்சின்னத்தில் போட்டி போட்டதுனால தான் நாங்கள் சுதந்திரமாக போய் செயல்படுறோம். ஆனால் கடந்த 2021 26 வரைக்கும் எங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த வாய்ப்பு அங்கே கிடைக்கல. இனியாவது கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகாவினுடைய பரப்புரை செயலாளரான நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அண்ணன் வைகோ அவர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இறங்கி போறாரு, இங்கேயுமே வந்து தாவேகால வந்து காலிலே விழுந்து கிடக்குறாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? அடுத்தவன் கால் கட்டவரில் நக்கி பொழைக்கிறவன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. சரி, நீங்களும் அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுங்க. வேற என்ன பண்றது? என் தலைவன் அந்த ஆள் சொல்லும் போது அந்த ஆளை நான் சொல்லக்கூடாதா? அந்த ஆள் இன்னைக்கு வாழ்ற வீடு நாங்க கொடுத்த வீடு, அந்த ஆள் பயணிக்கிற கார் நாங்க கொடுத்த காரு. எங்க மதிமுக, ஆமா, எங்க இயக்க தோழர்கள் ரத்தமும் வேர்வையும் சிந்தி கொடுத்தது. அந்த வரலாறு தெரியுமா உங்களுக்கு? தெரியாட்டா உங்க ஊடகத்துக்காக சொல்றேன். அவருடைய வீடு வந்து இடிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி எங்க தலைவர்கிட்ட வந்து அழுகுறாரு. என் வீட்டை இடிச்சிட்டாங்க, குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி தலைவருடைய காலை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அழுத பிறகு 2 நாளில் என்னை கூப்பிட்றாரு. என்னை கூப்பிட்டு, ஜீவன் நாஞ்சில் சம்பத் வீடு இடிச்சிட்டாங்களாம், உத்தரவாக தான் போடுவார். நாஞ்சில் சம்பத் வீடு இடிச்சிட்டாங்களாம்,
அவர் பாவம் குடியிருக்கிறதுக்கு வீடு இல்லை. நீங்கள் மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுங்கள், உங்கள் மாவட்டத்தில் நாஞ்சில் சம்பத்தை வச்சு கூட்டம் போடுங்க. கூட்டம் போட்டு அவர் வீடு கட்டுறது நிதி வசூல் பண்ணி கொடுங்க. நீங்கள் ஆரம்பித்தாதான் தமிழ்நாடு பூரா எதிரொலிக்கின்றார். நான் முதல்ல புரசைவாக்கம் தொகுதியில் வந்து அப்போ புரசைவாக்கம் தொகுதியில் திருமங்கலத்தில் கூட்டம் போட்டு முதல் கூட்டத்தில் 25,000 ரூபாய் அவருக்கு நிதி கொடுக்குறேன். 25,000 ரூபாய் நிதி கொடுத்ததும் இல்லாமல் அவர் அந்த கூட்டத்துக்கு வந்து பேசின பேச்சுக்கு கூலி கொடுக்குறேன். அந்த கூலி கொடுத்ததும் இல்லாமல் அவர் தங்கின ரூமுக்கு வாடகை கட்டுறேன். அந்த வாடகை கட்டினதும் இல்லாமல் அவர் போகிற வரதுக்கு ட்ரெயினுக்கு போக்குவரத்து செலவு கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து வில்லிவாக்கத்தில் புரசைவாக்கத்தில் போட்டதுக்கு பிறகு பெரம்பூரில் போடுறேன், எக்மோரில் போடுறேன். என் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுத்தேன். அதுக்கு பிறகு தொடர்ந்து தமிழ்நாடு பூரா ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் வசூலாச்சு அவருக்கு. வசூலாகி வீடு கட்டிட்டார். நாங்கள் ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போகிறேன், நானும் எங்கள் வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸும் போகிறோம். துக்க வீட்டுக்கு போயிட்டு மாலை வைக்கும்போது அவர் அங்கே இருக்கார். கட்சிக்காரர் ஒரு துக்கம் மாலை வச்சுட்டு அங்கே இருக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார், டேய் இவ்வளோ தூரம் வந்துட்டேன், வீட்டில் வந்து தங்கச்சியோடு வந்திருக்கேன், வீட்டில் ஒரு வாய் சாப்பிட்டு போடானார். சரி, அவர் வீடு இடிச்சாங்களா, எப்படி கட்டியிருக்கிறாரு பார்க்கலான்னு நானும் போகிறேன். போனோடனே வீட்டுக்கு போனேன்னா இந்த வீடு தான் இடிச்சதா அப்படின்னு. இது இல்லடா இடிச்சது. அப்போ எங்கடா காட்டுங்க, நான் வாடான்னு சொல்லி கூட்டு வந்து காமிச்சார். எதிரில் அவங்க குடும்பத்தோடைய பரம்பரை மளிகை கடைக்கு முன்னாடி ரோடு ஆக்கிரமிப்பு, 4 அடி உயரத்தில் ஒரு 10 அடி நீட்டு செவுரு. அந்த செவுரை தான் இடிச்சிருக்காங்க. ரோடு ஆக்கிரமிப்பு செவுரு இடிச்சாங்க. அந்த செவுரு இடிச்சதுக்கு என் வீடை இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பொய் சொல்லி ஃப்ராடு பண்ணி கட்சிக்காரனுடைய ரத்தத்தை உறிஞ்சமா அவனை பற்றி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு பிறகு 1 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கட்டினார். அதுக்கு பிறகு இன்னொரு கதை சொல்கிறேன். அவர் கட்சி விட்டு போயிட்டார், அதிமுகவுக்கு போனார். அப்புறம் திமுக அந்த சசிகலா குரூப் போனார், அங்கே மாறி போனார். அந்த நேரத்தில் ஒரு நாள் நானே ஃபோன் பண்ணுறேன், என்னென்ன அங்கே போய் பைத்தியகாரத்தனமாக சுற்றிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்கள் எப்படியோ இருக்கலாம்ல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பேசுறீங்க, நீங்கள் எங்கெங்கயோ போகிறீங்க, ஏன்னா பைத்தியகாரத்தனமாக சுற்றுறீங்க, வாங்க நம்ம திரும்பி பழையபடி அண்ணனா தம்பியா சுற்றலாம் அப்படின்ற. சரிடா தம்பி நீ ஏற்பாடு பண்ணுறான், நான் வரேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணால் ஒரு நாள் குறிச்சிட்டு அவர் வந்துடுறாரு. அவர் வந்தோடனே என்ன பண்ணுறான், எங்கே இருக்கிறீங்க, நீ எங்கடா இருக்கிறேன்னா, நான் தாயத்தில் இருக்கேன். நான் தாயத்துக்கே வரேன். தாயத்துக்கே வந்தார், குற்றமலையில். தாயத்துக்கே வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 10-15 பேர் கோடம்பாக்கத்தில் இருக்கிற குமார் மெஸ்ஸுக்கு போகிறோம். அங்கே போய் எல்லாரும் சாப்பிட்றோம். சாப்பிட்ட பின்னாடி என்னுடைய ஆலயத்தில் 18 அடி உயரத்தில் நல்லிணக்க கவச வேல்னு வச்சேன். அந்த வேலினுடைய 48வது நாள் மண்டல பூஜைக்கு அவரை கூப்பிட்றேன். அந்த மண்டல பூஜைக்கு கூப்பிட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். எங்கே திரும்பி மதிமுகவுக்கு வரத்துக்கு எங்கள் முதன்மை செயலாளர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி வராரான்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, சரி கோயில்பட்டி கல்யாணத்துக்கு போகிறேன், நான் அங்கே சந்திக்கிறேன், கோயில்பட்டி கல்யாணத்தில் சந்திக்கிறார். அங்கே சந்தித்து பேசி அவருக்கு நாஞ்சில் சம்பத்துக்கு போக வரதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு கொடுத்து நாளை குறித்து நீ வான்னு சொல்கிறாரு. வந்த மனுஷனா திரும்ப பண்ண அந்த யோகிய சிகாமணி இங்கே நாங்கள் டிக்கெட் போட்டு கொடுத்து எங்ககிட்ட வராமல் நேராக அறிவாலயத்துக்கு போனான். அறிவாலயத்துக்கு போயிட்டு அறிவாலயத்தில் இருந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் வாடகைக்கு விட்டுட்டு அங்கே சம்பாரிச்சு அங்கே திரிஞ்சுட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து திரும்பி ஒன்றும் இல்லாமல் சுற்றிட்டு மறுபடியும் தாவேக்காவுக்கு போனான். நீங்கள் அவனை பற்றி கேட்டுனுக்கிறீங்க. நான் யாரையும் அவன் குறைச்சி பேச மாட்டேன். அந்த ஆள் காலடியில் விழுந்து கிடக்குறான் என் தலைவனை சொன்னதுனால தான் பேசுகிறேன். அதனால் அவனுங்களெல்லாம் நாங்கள் கணக்கிலே சேர்த்துக்கிறது கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, மனுஷன் வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கை வாழணும். அந்த மாதிரிலாம் வாழக்கூடாது. வேற என்ன வேணும் சம்பத்தை பற்றி? இன்னும் வேற ஏதாவது சொல்லுவா? ஐயோ வேணாம், அது சொன்னோம்னா நீங்கள் போடவே மாட்டீங்க, சென்சார் பண்ணிடுவீங்க. அவ்வளோ நல்ல மனுஷன் யோகிய சிகாமணி. இனோவா காரு பயணிக்கிறதுக்கு எனக்கு கார் இல்லைனாரு. மானம் ஈனும் சூடு சொன்னாலும் காரை திரும்பி கொடுத்துட வேண்டியதானே. வீடு வேணாங்க, வீடு எங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க, வீடு இடிக்க சொல்லுங்க, மனசாட்சி இல்லாதவங்க கிடையாது. நாங்கள் கார் வாங்கி கொடுத்தோம்ல, எங்ககிட்ட கார் வாங்கினதும் இல்லாமல் அதிமுக போய் அங்கே ஒரு கார் வாங்கினார். அவங்களும் ஒரு இனோவா கார் கொடுத்தாங்க. அவர் அதிமுக விட்டு விலகணுன்னு அந்த அம்மா காரை பிடிங்கிட்டாங்க. நாங்கள் பிடுங்கலையா? அந்த அம்மா கார் ஒழுங்கு மரியாதையை கொடுத்து அமிச்சிருக்கல, வேற மாதிரி பண்ணிடுவோம். நாங்கள் காரை கொடுத்து அமிச்சாரு, நாங்கள் காரை கேட்கலையா? இவ்வளவு நாள் எங்களோட இருந்த ரைட், எங்களுக்காக கத்தனை பேசின நல்லா இருந்துட்டு போன்றாரு எங்க தலைவர் வைகோ. அந்த மாதிரி ஆள், அவரை விட்டுருங்க. நான் அவரை பத்தி பேசினா நான் நிறைய பேசுவேன், தேவையில்லாம கொதிச்சிருவேன். சரி, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் போக, உங்களுடைய தலைவர் விசிகா தலைவர் திருமாவளவனை விமர்சனம் செஞ்சது பார்க்க முடியுது. நோபல் பரிசு கொடுக்கணும் அவருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம். என்ன பிரச்சனை உங்களுக்கும் விசிகா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2 பேரும் அண்ணன் தம்பி, 2 பேரும் அப்படிதான் பேசிக்குவாங்க. ஒரு குடும்பத்துல சண்டை வந்தா அப்படிதான் பேசிக்குவாங்க, திரும்பி குடிக்குவாங்க. சொன்னாங்க மறுபடியும் திரும்பி 2 பேரும் பேசிட்டாங்க. அதனால அந்த பிரச்சனை ரொம்ப டீப்பாலாம் போவேணாம். அது ஒன்றும் இல்லை, அவங்க அப்படிதான் சில நேரத்தில் அப்படி இருப்பாங்க, அப்படி பேசுவாங்க, சரியா போடுவாங்க. அதுக்குள்ளார போகவே வேணாம். அது அவங்க 2 பேர் பெரியவங்க விஷயம், நம்ம சின்ன பசங்க அதில் தலையிட வேணாம். இல்ல, அது தொடர் கேள்வியா இருந்தது. ஏன்னா தோழமை கட்சிகள் தான் இவருக்கு அவர் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு கூட்டம் போட்டா இவர் மேடையில அவர் மேடையில இவரும் பேசியிருக்கு அப்படின்னும் போது திடீர்னு என்னடா ஆச்சு, 2 பேரும் மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்களேன்ற ஒரு கேள்வி வரும். அதனால அந்த 2 பேருக்கு நடுவில் 3வது மனுஷன் யாராவது ஒருத்தர் தான் அந்த மாதிரி நடந்துடும். அது யாருன்னு 2 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை.
சென்னை மாநகராட்சியில போதிய அளவுக்கு நிதி இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையிலேயே நிதி இல்லையா? அது இப்போதான் இல்லையா? அதுக்கு முன்னாடில இருந்தே அந்த பிரச்சனை இருக்கா? சென்னை மாநகராட்சியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து எந்த அரசு இயந்திரத்துலேயும் வந்து நான் சொல்கிறது ஒன்றியம் முழுக்கவே எங்கேயுமே நிதி இருக்காது. எல்லாம் கடனில் அதில் இதில் வாங்கி தான் நடத்துறது. நிதி பற்றாக்குறைன்னு தான் சொல்லிட்டு இந்த முறை வந்து மாமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து பொறுப்பு வந்ததுக்கு பிறகு வரியெலாம் உயர்த்தினாங்க, வரியெலாம் அதிகமாக்குனாங்க, ஓரளவுக்கு சமாளித்தாங்க. இந்த நிதி பற்றாக்குறைக்கு என்ன காரணம் சொல்லி சொன்னால், இதுக்கு முன்னாடி இருந்த சென்னை மாநகராட்சியினுடைய நிர்வாகங்களை விட இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வந்து சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மக்களுக்கு தேவையானது அதிகமாகவே செஞ்சுருக்குது. அது கடந்த ஆண்டுனா திமுக ஆட்சியில் ஆமாம், இந்த 5 வருஷம் இப்போ 4.5 வருஷம் வச்சு நல்லாவே செஞ்சுருக்குது. ஏன்னா நான் இருந்து பார்க்குறேன்ல, அதாவது மாமன்ற உறுப்பினர்கள் வைக்கிற எந்த கோரிக்கையும் நிராகரிக்கப்படுறதில்ல, கூடுமான வரைக்கும் செய்கிறாங்க, கூடுமான வரைக்கும் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுருக்காங்க. மழைநீர் வடிகால்வாய் அதெல்லாம் நல்லா அமைச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து நிதி பற்றாக்குறை இருக்க தான் செய்யும். இவங்க மேயராக வர்றதுக்கு முன்னாடியும் இருந்தது, இப்போவும் இருக்குது. நிதி பற்றாக்குறைங்கிறது எப்போவுமே வந்து எந்த ஒரு துறையிலும் இருந்துக்கிட்டே இருக்கும். நிதி முழுசாக இருந்தால் வந்து அங்கே தவறு நடக்கும், பற்றாக்குறை இருந்தால் தவறுகள் குறைவாக நடக்கும். அதனால் நிதி பற்றாக்குறை இருக்க தான் செய்யுது. அதுக்கு இந்த அரசு அந்த அரசுக்குன்னு காரணம் கிடையாது. மக்களுக்கு வேண்டிய ஆக்கப்பூர்வமான பணிகள் செய்யும் போது தேவைகள் அதிகமாகும். தேவைகள் அதிகமாக இருக்கும்போது கடன் வாங்க வேண்டியது வரும், பிரச்சனைகள் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பாமக தலைவர் வந்து இனிமேல் நான் அரசியலே பேச மாட்டேன், நிறுவனர் வந்து சொல்லியிருக்காரு, நான் இனிமேல் அரசியல் பேச மாட்டேன், எல்லாமே இனிமேல் அன்புமணி பார்த்துக்குவாருன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? மகிழ்ச்சியான விஷயம். அவங்க அப்பா பிள்ளைக்குள்ளே இருந்த போர் முடிவு வந்தது இல்லை, அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ரெண்டாவது, அவருடைய முதன்மைக்கு அவர் எடுத்த முடிவை வந்து வரவேற்கிறேன், பாராட்டுறேன். ஏன்னா இதுதான் நியாயமும் கூட. ஏன்னா வந்து இதுக்கு மேலே வந்து அவர் வந்து இயங்கிறதோட அவர் இயங்கிறது சரியாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது வந்து அவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து இயக்கத்துலேயும் வந்து ஆதரவு அதிகமாக இருக்கிறத அவர் உணர்ந்துட்டார். உணர்ந்ததுனால சரி மகனே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லி விட்டு கொடுத்தது வந்து பெருந்தன்மை, வரவேற்கக்கூடிய விஷயம். நான் வந்து மரணப்படுக்கையில் இருக்கும்போதும் தலைவர் பதவி விட்டே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மத்தியில் இது வந்து இவருடைய செயல் வந்து வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இன்னொரு பக்கம் அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாளர் இருந்தாலும் அவருடைய தலைமையை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்எம்எல்ஏ அருள் அவர்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு புதிய தலைமுறை உருவாகுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு புதிய தலைமை உருவாகுதுன்னு சொல்லி சொன்னால், அதை எதிர்க்கிறதுக்கு அந்த இயக்கத்தில் இருந்த ஒரு 4 பேர் 10 பேர் இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் அது ஒன்றுமே பண்ண முடியாது, அது இருக்கும். அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது இயக்கமே இல்லை. அதனால் வந்து அது இருக்கும். யார் பலமாக இருக்கிறாங்கன்னு தானே பார்க்க முடியும். நீங்கள் இன்றைக்கி வந்து அன்புமணி ராமதாஸ்ங்கிறது ஒரு ஃபிகர், ஒரு பிம்பம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அந்த அருளெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு வரல இன்னும். அப்போ வந்து தொண்டர்கள், இயக்க நிர்வாகிகள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை நோக்கி தான் போவாங்களோ ஒழிய இவரை நோக்கி போக மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய தாவேக ஆட்சியில் ஊழல் இல்லை, சாதியை வந்து வென்றது, பணத்தை வந்து தோற்கடிச்சது அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும், இன்னொரு பக்கம் சமீபமாக இப்போ ஒரு சில விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் வந்துட்டு இருக்கு. பழனி கோவில் விவகாரத்தில் அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இந்த விஷயம் நகர்ந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க இந்த விஷயத்தில்? 1.40 ஏக்கர் நிலம், அது குப்புசாமி மணியங்காருங்கிறவர் வந்து பழனி கோயிலுக்கு வந்து 1888ஆம் ஆண்டு தானமாக கொடுத்தார். 1888ஆம் ஆண்டு தானமாக கொடுத்தார். தானமாக கொடுத்ததுக்கு பிறகு அந்த நிலத்தை ஒழுங்காக பராமரிக்காமல், ஒழுங்காக கவனிக்காமல் விட்டதனுடைய விளைவு ஆக்கிரமிப்புகள் அது இது வந்ததுக்கு பிறகு அது நீதிமன்றத்தில் வழக்கு போய் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி அது வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒப்படைக்க சொல்லி தீர்ப்பாகி முடிவுக்கு வந்தது. 2025 செப்டம்பர் 12 அப்போ திமுக ஆட்சி. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், 2026 மார்ச் 15 தேர்தல் அறிவிப்பு வருது. தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கான தேர்தல் அறிவிப்பு வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. 2026 மார்ச் 27ஆம் தேதி அந்த நிலத்துக்கான அதெல்லாம் சொல்லுவாங்க சேல் அக்ரிமெண்ட், அதை என்ன பண்ணுறாங்க, பசுபதின்றவர்கிட்ட சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க.
2 கோடி ரூபாய் சேல் அக்ரிமெண்ட் போடுறாங்க. போட்டது வந்து 2026 ஜூலை மாதம் 6ஆம் தேதி ரிஜிஸ்டர் ஆகுது. அப்போ 2025 மார்ச் 27ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்குது. அந்த காலத்தில் தான் இதுக்கான நம்ம விற்பனை ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்போது இதுக்கும் தாவேகாவுக்கும் எப்படி சம்மந்தம் இருக்க முடியும்? நீங்கள் ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்து, அந்த சொத்துக்கு போலி டாக்குமெண்ட் தயார் பண்ணோம், போலி ஆவணங்கள் தயார் பண்ணோன்னா ஏதோ 2 நாளில் 3 நாள்லாம் தயாரிச்சிட முடியாது. இதை நீண்ட காலமான முயற்சியில் வந்து அது பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படி பார்க்க போனீங்கன்னா அந்த நிலம் வந்து பதிவு செய்யும் போது அதில் சாட்சி கையெழுத்து போட்டுக்கிறவர் லட்சுமணுங்கிறவர் ஒருத்தர். அவர் யாருன்னா பழனியில் திமுகனுடைய ஒரு வார்டு செயலாளர். அப்போ நம்ம வந்து திமுகவை குறை சொல்ல முடியுமா? திமுகவையும் குறை சொல்ல முடியாது. அரசியலுக்காக அந்த இதுன்னு சொல்லாமல் நீங்கள் வந்து நேர்மையோடு வந்து ஒரு விசாரணை நடக்கணும். அந்த விசாரணை வந்து இப்போ சிபிசிஐடிகிட்ட போயிடுச்சு. சிபிசிஐடிகிட்ட போயிட்டு அது விசாரணை நடந்துருது. நிலத்தை மீட்டு எடுத்துட்டாங்க. ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளர்னு நினைக்கிறேன், அவரை தற்காலிக பணி நீக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை இவர் முருகானந்தம் வந்து கொடுத்த புகாரில் 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்குது. முதல் தகவல் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏதோ வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட தாவேகா சம்மந்தப்பட்டிருக்குது, தாவேகானுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க தான் தவறு. இந்த போலி ஆவணங்கள் தயாரிக்கிறது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா 1888ஆம் ஆண்டு தானம் செய்யப்பட்ட பத்திரம் அது. அதுக்கு பிறகு ஒரு குழு வந்து வேணும்னே திட்டமிட்டு இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா, ஒருத்தர் விழுப்புரத்தில் இருக்கார், இதில் சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தர் விழுப்புரத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் அந்த தென் மாவட்டத்தில் தூத்துக்குடியிலே திருநெல்வேலியில் இருக்கிறார், இன்னொருத்தர் திருப்பூரில் இருக்கிறார், ஒருத்தர் பழனியில் இருக்கார். இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் இவங்க இந்த மாதிரி போலி ஆவணங்கள் தயாரித்தே வந்து நிலங்கரை அபகரிக்கிற குரூப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களால தான் இதை செய்ய முடியும். ஒரு திடீர்னு ஒருத்தர் போய் இந்த மாதிரி வேலைலாம் பண்ண முடியாது. இதில் வந்து அனுபவம் வாய்ந்தவர்களால் தான் செய்ய முடியும். அதுக்கு வந்து சில பதிவு அலுவலகத்தில் சில சார் பதிவாளர்கள் அவங்கவுங்க அதிகாரிகள் உடந்தையாக இருப்பாங்க. அது கடந்த காலங்களில் நடந்திருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது நடந்திருக்குது. அதனால் வந்து கடந்த 2026 மார்ச் மாதம் 27ஆம் தேதி திமுக காப்பந்து சர்க்கார் தான் நடத்தியிருந்தது. அதனால் திமுக காலத்தில் தான் அது நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பதிவு பண்ணியிருக்கனால இவங்க ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்ல முடியாது. அது யார் குற்றவாளிங்கிறது வந்து தீவிர விசாரணையில் சிபிசிஐடி ஈடுபட்டுக்குது. இது சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி அதிமுக தரப்பில் போராட்டம் தாராளமாக மாற்றலாமா, தப்பே கிடையாது. அதாவது வந்து சிபிஐனுடைய விசாரணைலாம் நேர்மையாக நடந்திருக்குதா? இல்லை நான் அவங்ககிட்ட கேட்குறேன், சிபிஐனுடைய விசாரணைகள் நாட்டில் நேர்மையாக நடந்திருக்குதா? ஒத்தக்கன் சிவராஜனுடைய டைரியே காணா போச்சுன்னு சொன்ன சிபிஐ தானே. அதோட நம்ம சிபிசிஐடியே பெட்டர் ஆச்சு. நீங்கள் சிபிஐ விசாரிக்கிறதா தான் விசாரிக்கிட்டோம், எனக்கு அதில் ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. அதிமுக தரப்புல இருந்து இந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல, அதனால இந்த கேள்வி இருக்கு. யார் வேணாலும் விசாரிட்டோம், யார் விசாரித்தாலும் குற்றவாளிகளை கைது பண்ண தானே போகிறாங்க. ஓகே சார், அதில் ஒன்றும் விட்டுற போகிறது இல்லைல்ல. சமீபத்தில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசின விஷயம் சர்ச்சையாகி இன்றைக்கு அவர் வந்து சிறையில் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் பேசின விஷயங்கள், அதற்கான கைது நடவடிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அரசு வந்து திமுகவை வந்து குறிவைத்து அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏவை குறிவைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. நீங்க அவருடைய பேச்சையும் தாவேகாவுடைய இந்த செயல்பாட்டையும் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு அரசியல்வாதியாக மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம். கைத்தட்டு வாங்கிறதுக்காக 4 பேர் வந்து என்னுடைய பேச்சுக்கு விசில் அடிக்கணுன்றதுக்காக நான் எப்படி வேணாலும் பேசலாம். அது அரசியல்வாதி. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மேடையில் இப்படி தான் பேசணும்னு சொல்லி ஒரு வரம்பு இருக்குது. அந்த வரம்பு படி பேசுனா தான் அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கான மரியாதை கிடைக்கும். ஆனால் இவர் அதையும் தாண்டி ஒரு அரசியல்வாதிங்கிறதையும் கடந்து ஒரு சமூக விரோத நோக்கத்தோடய பேசியிருக்கார். ஒரு முதலமைச்சரை வந்து நெஞ்செலும்பு உடைப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து நாட்டில் வந்து சீராக இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். சொல்கிறவன் செய்ய மாட்டான், செய்கிறவன் சொல்ல மாட்டான். செய்யணும்னு நினைக்கிறவன் சட்டமன்றத்தில் நீ அதை செய்ய வேண்டியதானே, மேடையில் எதுக்கு சொல்கிற? 5 வருஷத்துக்கு நீ தானே எம்எல்ஏ, 5 வருஷத்துக்கு அவர் தானே முதலமைச்சர். செய்யணும்னு நினைக்கிறவன் சைலண்டாக பண்ணிட்டு போயான், அது இதுக்கு மேடையில் சொல்கிறேன். மேடையில் நீ பேசுகிறதுனால
ஒரு 10 பேருக்கு வந்து வெறியை உண்டாக்கி விட்டு ஒரு சமூக ஒழுக்கத்தை கெடுத்து சட்டம் ஒழுங்கை கெடுத்து நாசமாக்குற முயற்சி தானே, கலவரத்தை தூண்டும் விதமா கலவரத்தை இருக்கா? தூண்டு தானே. நியாயமாக வந்து இந்த மாதிரி வந்து பேசக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியை பறிக்கணுங்கிறதே என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ யாரோ தூக்கி கொடுத்துடல பதவி, மக்கள் வாக்களித்து அவங்கள அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்காக பேசுவாங்க நம்பி தான் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க சட்டமன்றத்துக்கு. அது போயிட்டு ஒரு முதலமைச்சரை நெஞ்சல் உடைப்போம், அதை உடைப்பேன், இதை போடும். அதுக்கு மேலே இன்னொன்றையும் சொல்லியிருக்காரு, கோயில்பட்டியிலேருந்து யாரும் வந்து கலிங்கப்பட்டிக்கு போயிடாதீங்க, குடிக்கிற தண்ணியில் கூட விஷம் வச்சுருவாங்கன்னு. ஆனால் அதே ஆள் தனக்கு பிரச்சாரத்துக்கு வரணுன்றதுக்காக தலைவர் வைகோ வீட்டுக்கு வந்து காத்திருந்து விளாத்தி குளத்தில் எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் தான் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அந்த விளாத்தி குளம் கூட்ட மேடையில் தலைவரை நிற்க வச்சு தலைவர் உட்கார வச்சு எவ்வளோ வானத்துக்கும் பூமிக்கும் புகழ்ந்து பேசினவர் இன்றைக்கி வந்து கலிங்கப்பட்டிக்கு பக்கம் போயிடாதீங்க, தண்ணியில் விஷத்தை வச்சு கொடுத்து கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது அன்றைக்கி பேசுனதுன்னா வாய், இன்றைக்கி பேசுகிறதுன்னா வாய், வடிவேலு வாயா? அதாவது வந்து கலிங்கப்பட்டினுடைய வரலாறு வந்து அவருக்கு தெரியுமா தெரியாதா? கலிங்கப்பட்டியில் வந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தலைவர் வைகோ வீட்டுக்கு வந்திருக்காரு, கர்ம வீரர் காமராஜர் வந்திருக்காரு, அவங்களுடைய தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞரே போயிருக்காரு, செல்வி ஜெயலலிதா போயிருக்காங்க. இவ்வளோ பேருக்கும் தண்ணியில் விஷமாக வச்சு கொண்டாங்க. விஷம் வச்சு கொள்கிற பரம்பரை தலைவர் வைகோனுடைய பரம்பரை கிடையாது. அமிர்தம் கொடுத்து உபசரிக்கிற பரம்பரை அந்த பரம்பரை இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு விளாத்திக்குளம் மக்கள் மேலே ஒரு கோபம் இருக்குது, தீராத கோபம் இருக்குது. என்ன கோபம்? ஏன்னா வந்து அவங்க எப்போவுமே வந்து நல்ல மனிதர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கிறது இல்லை. அது 96 தலைவர் வைகோ நின்னார். தலைவர் வைகோ ஒரு 300 சில்லற ஓட்டில் தோத்தார். யார்கிட்ட தோத்தார்னா ஒரு போதைப் பொருள் வியாபாரிகிட்ட தோத்தார். இப்போ இந்த எம்எல்ஏ ஒரு சமூக சீரழிவு ஏற்படுத்துகிற மாதிரி, சட்ட ஒழுங்கை கெடுக்கிற மாதிரி ஒரு ரவுடித்தனமாக பொறுக்கித்தனமாக பேசுகிறார். மணல் மாஃபியா. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் மணல் மாஃபியாவும் அவர் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர். அப்புறம் எப்படி பேசுவார், எப்படி நடந்துக்குவார், மக்கள் பிரச்சனைகள் எப்படி கவனிப்பார்? அதனால் வந்து மார்க்கண்டேயன் பேசின பேச்சு கண்டனத்துக்குரியது, அது ஏற்புடையதில்லை. இனி எதிர்காலத்திலேயாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பிரதிநிதியும் இது மாதிரியான பேச்சுகளை பேசாமல் இருக்கிறது அவங்களுடைய மாண்புக்கு நல்லதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திமுகவிலிருந்து கனிமொழி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்களை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு வந்து மலர் வளையம் வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் குறித்து என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? பொதுவாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு துக்க வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு துக்க வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக போவீங்களா, துக்கமாக போவீங்களா? சந்தோஷமாக எப்படி சார் போக முடியும்? சந்தோஷமாக போக முடியாதுல்ல. இவன் செத்துட்டான், இவனுக்கு நான் மலர் வளையம் வைக்கிறேன், நான் அந்த மாதிரி பரம்பரையில் வந்தவன்னு சொல்லி அங்கே போய் நெஞ்ச தூக்குவோமா? அது எப்படி சொல்ல முடியும் அந்த இடத்துல? அதுவும் வந்து நான் சகோதரி கனிமொழி ஒரு பெண்மணி. பெண்கிறது வந்து அதாவது வந்து எல்லா விதத்துலேயும் அந்த பெண் பிறப்புங்கிறதே வந்து எல்லா விதமான இதுலேயும் வந்து சிறப்பான ஒரு பிறப்பு. ஒரு பெண்ணாக பிறக்கிறதே வந்து பெரிய வந்து புண்ணியன்னுவாங்க. எல்லா சுமைகளையும் தாங்கி எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் தாங்கி வாழக்கூடிய ஒரு ஜென்மம்னு சொல்லி சொன்னால் அது பெண் ஜென்மம். அந்த அம்மையார் ஒரு பெண்மணியாக இருந்து ஒருத்தன் செத்து போகிறதுல போய் மலர் வளையம் வைக்கிற பரம்பரை எங்கள் பரம்பரைன்னு சொல்லி சொன்னால் அந்த அம்மானுடைய மனசில் எவ்வளோ வன்மம் இருக்குது பாருங்கள். அந்த வன்மம் இருக்கலாமா? ஒருத்தனுடைய மரணங்கிறது வந்து மதிக்கப்பட வேண்டியது, துக்கப்பட வேண்டியது. ஒருத்தர் பொதுவாகவே வந்து நம்ம குடும்பங்கள்லேயே ஒருத்தர் ரொம்ப கொடியவர், ரொம்ப கெட்டவர் இறந்து போயிட்டா கூட அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை யாரும் இகழ்ந்து பேச மாட்டாங்க. அவருடைய சாவுக்கு வந்து மனசுக்குள்ளே 1000 இருந்தாலும் துக்கத்தோடு தான் வந்து ஒரு மாலை வச்சுட்டு போவோம். நீங்கள் வந்து பரம்பரையை பற்றி பேசுகிறீங்களே, நான் கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். பரம்பரையை பற்றி பேச ஆரம்பித்தா வைகோ பரம்பரையை சொல்லி உங்கள் பரம்பரையை சொல்லி பேசினா என்ன ஆவீங்க? உங்கள் பரம்பரைன்னா எங்கள் வைகோ பரம்பரைன்னான்னு இப்போ நான் கேட்க மாட்டேன். எங்கள் இயக்கத்தில் இருக்கிற மற்ற தோழர்கள் பதிவு போட்டு உங்களை கிழிச்சிருக்காங்கல்ல, உங்கள் பதிவுலேயே போட்டு கிழிச்சிருக்காங்களா, நார் அடிச்சிருக்காங்களா? நாங்கள் திருட்டு ட்ரெயின் ஏறி வந்த பரம்பரை இல்லை எங்கள் பரம்பரை, நீங்கள் அதை நினச்சி பாருங்கன்னு கேட்குறாங்கல்ல. அதனால் ஒரு கனிமொழின்றவங்க வந்து ஒரு உயரத்தில் இருக்காங்க, அவங்க ரொம்ப கீழே இறங்கி வந்துடக்கூடாது. என்ன கீழே இருக்கிறவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் அப்போ பதில் சொல்ல முடியாமல் போயிடும். அதே தான் வந்து ராசாவும் பண்ணுறார். அண்ணன் திருமாவளவனை வந்து நடுராத்திரில் கடுமையாக விமர்சனம் பண்ணி பதிவு போடுறது, காலையில் எழுந்திரிச்சு அந்த பதிவு எடுத்துடுறது. இப்போ அவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, நான் இன்றைக்கி சொல்லிட்டு போகிறேன், நைட்டு 10 மணிக்கு மேலே பதிவு போடுவாங்க.
காலையில் விடிஞ்ச 6-7 மணி ஆனோன்னு இந்த பதிவு எடுத்துருவாங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே எப்படி பதிவு போடுறாங்கங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துங்க. காலையில் 6 மணிக்கு பிறகு எப்படி பதிவு எடுக்கிறாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிடுங்க. அது நான் சொல்ல விரும்பலை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 7x24 எப்போவுமே அலாட்டாக இருப்போம். எப்பவும் பதிவு போடுவோம். போட்ட பதிவை திரும்பி எடுக்க மாட்டோம். எங்கள் ஆட்கள் பதிவு போட்டாங்கன்னா நீங்கள் தாங்க முடியாது. நாங்கள் உங்களோட 8-9 வருஷம் இணக்கமாக பழகிட்டோம். இன்னும் கூட சொல்கிறேன், என்ன மாதிரி ஆட்கள்லாம் நாங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறோம், திமுக வந்து நாங்கள் பிறந்த வீடு. திமுகவுக்கு எப்போ ஒரு ஆபத்து வந்தாலும் திமுகவுக்காக முதல்ல குரல் கொடுக்குறது எங்கள் தலைவர் வைகோவாக தான் இருப்பார். அது அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும். தலைவர் வைகோ மேலே உளியை வீசும் போது ஸ்டாலின் காப்பாற்ற வரல, மூக்க அழகிரி காப்பாற்ற வரல. அந்த உளியை தன் கையால் பிடிச்சி உளியை வீசினவனை அடித்து காவல்துறையில் ஒப்படைச்சது எங்கள் தலைவர் வைகோ. தலைவர் கலைஞர் வந்து பிரயாணம் பண்ண ட்ரெயினில் ஒரு அமைச்சர் வந்து குடிபோதையில் வந்து அந்த கூப்பை கதவை தட்ட வரும்போது கதவுல கையை வச்ச கையை வெட்டிடுவேன் போடான்னு சொல்லி விரட்டி விட்டு அந்த கூப்பை முன்னாடி விடிய தரையில் உட்காந்து காவல் காத்துட்டு வந்துடுவேன் தலைவர் வைகோ. அந்த குடும்பத்திலேருந்து கலைஞர் யாரும் பாதுகாக்கலை. அதிகாரம் ஆஸ்தி இதுங்களை அனுபவிக்கிறது தான் அந்த குடும்பம் இருந்திருக்குது ஒழிய கலைஞரை வந்து உயிராக நேசித்து காப்பாற்றின ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னா இந்த நாட்டில் தலைவர் வைகோ தான். அதுக்கு பிறகும் கலைஞர் வந்து ஒரு இயங்க முடியாமல் செயல்பட முடியாத சூழலில் இருக்கும் போதும் அவரை போய் கையை பிடிச்சி ஆனால் உங்களுக்கு எப்படி இருந்தனோ அதே மாதிரி தம்பிக்கும் நான் இருப்பேன்னு சொல்லி அந்த உறுதி கொடுத்துட்டு வந்ததனுடைய விளைவு தான் இத்தனை ஆண்டுகள் இருந்தோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்களை ஒரு அடி கூட முன்னேற விடாமல் எங்களை எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளணும்னு நினச்சி நீங்கள் பின்னுக்கு தள்ள முயற்சி பண்ணி தள்ளிக்கிட்டே இருந்தீங்கிறத நாங்கள் காலப்போக்கில் நாங்கள் புரிஞ்சிக்கிட்டாலும் எங்கள் தலைவர் புரிஞ்சிக்கிட்டாலும் புரிஞ்சிக்காத மாதிரி இருந்தார். எல்லாருக்கும் 2 நாடாளுமன்ற சீட்டு கொடுத்தாங்க போன நாடாளுமன்ற தேர்தலில். ஆனால் மறுமலர்ச்சி திமுகவுக்கு மட்டும் என்ன பண்ணாங்க, ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க. நான் கூட நினச்சோம், அப்பா நம்ம தலைவர் வந்து அலைய வைக்க விடக்கூடாது, தெருவாக சுத்த விடக்கூடாது, வாக்கு கேட்க விடக்கூடாது, அதனால் பெருந்தன்மையோட ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்துட்டாங்கன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். எங்கள் ஆளுங்க பூரா திட்டி பதிவு போடும் போது நானே சமரசம் பண்ணி போட்டேன். ஒரு ராஜ்யசபா உறுப்பினருங்கிறது ஏறக்குறைய 35 சட்டமன்ற உறுப்பினருக்கு சமம்னா நினச்சிட்டிங்க நீங்கள், அவ்வளோ லேசில் திட்டிங்கன்னு நான் என் முகநூலில் பதிவு போட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது 2 MP கிடச்சா இவங்க கட்சி அங்கீகாரம் ஆகிடும். இந்த கட்சி அங்கீகாரம் ஆகக்கூடாது, 2 MP கொடுப்போம், அது ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா கொடுத்துட்டு இவங்க காலி பண்ணுவோன்னு அன்றைக்கே எங்கள் அங்கீகாரத்தை கெடுத்தவங்க அவங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து அன்றைக்கும் வந்து அந்த 2 MPயில் ஒரு MPயும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வச்சாங்க. இந்த முறை எல்லா கட்சிக்கும் 2 MP கொடுத்தாங்கல்ல, எங்களுக்கு ஒரு MP தானே கொடுத்தாங்க திருச்சி. அதுக்கு பிறகு என்ன, அந்த ராஜ்யசபான்னாச்சுன்னா நம்ம தானே இருக்கிறோம், பார்த்துக்கலாம், அண்ணனுக்கு நம்ம தானே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவர் கையெழுத்து போடும் போது எங்கள் முதன்மை செயலாளர் கேட்கும் போது எங்கள் தலைவர் கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி முதன்மை செயலாளர் கேட்குறாரு. அவர் தளபதி மு க ஸ்டாலின் சொல்லும் போது நிற்கிற ஒரே ஆள் நான் தான். அண்ணனுக்கு தானே, அண்ணனுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதை நம்பி கையெழுத்து போட்டுருந்தேன். ராஜ்யசபா கொடுத்தாங்களா? 3 ராஜ்யசபா யார் கொடுத்தாங்க? போனவங்க என்ன பண்ணுறாங்க ராஜ்யசபாவில்? இவர் இருந்தால் 5-6 வருஷம் வரைக்கும் உங்களை முட்டு கொடுத்து தானே பேசியிருந்தார். பேசுகிற எல்லா பேச்சிலையும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரை விழிக்காமல் பேசியிருக்காராங்க 6 வருஷத்தில். ஒரே ஒரு பேச்சு சொல்லுங்கள், எல்லா பேச்சிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் விழித்து தானே பேசியிருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, கூட வச்சு ஈரத்துணி போட்டு கழுத்து அறுத்துருக்குறீங்க எங்களை. சரி, எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, ஆனது ஆச்சு. பின்னாடி இப்போவும் சொல்கிறேன் கேளுங்க, திமுக தலைவருக்கு திமுகவில் இருக்கக்கூடிய வந்தேரிகளால் தான் ஆபத்து. வந்தேரின்னா யாரை சொல்கிறீங்க? அண்ணா திமுகலேருந்து வந்தவங்களால தான் அவருக்கு ஆபத்து. பரம்பரை திமுககாரன் எவனாலையும் அவருக்கு ஆபத்து கிடையாது. அவரை சுற்றி வச்சிருக்கிற அத்தனை பேரும் வந்து திமுகலேருந்து வந்த வந்தேரிகள் தான். அவருடைய அமைச்சரவையில் 11 பேர் அமைச்சர்களாக இருந்திருக்காங்க. ஆமாம், அவருடைய அமைச்சரவையில் 11 பேர் அண்ணா திமுகலேருந்து வந்தவங்க தான் அமைச்சராக இருந்திருக்காங்க. திமுகவில் அமைச்சராகிற தகுதி யாருக்குமே இல்லையா? ஏன் கொடுக்கல? திமுகவில் இருக்கிறவங்க யாரும் ஒழுங்காக கப்பம் கட்ட மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. அண்ணா திமுகவில் இருக்கிறவங்க ஏற்கனவே கப்பம் கட்டி பழக்கப்பட்டவங்க, கப்பம் கரெக்டாக கட்டுவாங்கன்னு 11 பேர் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லலை, நீங்கள் நான் சொல்கிறேன்னு நினச்சி பேசாதீங்க. திமுககாரவங்க சொல்கிறது, சீனியர் திமுககாரவங்க. நான் கேட்டேன், என்ன அந்த மாதிரி உங்கள் கட்சியில் ஆளுங்களே இல்லையா? நான் தலைவா, எங்களால் கப்பம் கட்ட முடியுமா தலைவா? எங்களுக்கு வசூல் பண்ண தெரியுமா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க தெரியுமா தலைவா? அது அவங்க ஏற்கனவே வாங்கி பழக்கப்பட்டவங்க, அவங்க கொடுப்பாங்கன்னு கொடுத்துட்டாங்க. கொடு தலைவா, இருந்த வரைக்கும் கலைஞரை நினச்சிட்டு போவோம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அதாவது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க திமுக தோல்விக்கு மக்கள் காரணம்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக தோல்விக்கு மக்கள் காரணம் கிடையாது. திமுக தோல்விக்கு திமுக தான் காரணம். திமுக காரவங்க விசிலுக்கு போட்ட ஓட்டு தான் விசில் ஜெயிச்சிருக்குது. விஜய் வந்ததுனால, அரசியலுக்கு வந்ததுனால இல்ல திமுக மேல இருந்த வெறுப்புல அவங்க போட்டிருக்காங்க.
ஏதோ ஒரு 4 குடும்பம் வாழ்கிறதுக்கு நாம ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணுங்கிற எண்ணம் பல திமுககாரங்களுடைய குடும்பங்களில் ஏற்பட்டுச்சு. அதனால் ஒரு திமுககார் குடும்பத்தில் 4 ஓட்டு இருந்ததுன்னா அந்த திமுககார் மட்டும்தான் திமுக ஓட்டு போட்டார். 3 ஓட்டு விசிலுக்கு தான் போச்சு. நான் சொல்லலை, நான் சொல்லலை, முன்னாள் அமைச்சருங்களே சொல்லியிருக்காங்க. ஒரு ஓட்டு தானே போட போகிறோம் விசிலுக்கு, விசில் ஜெயிச்சிருவா போகுதுன்னு நம்ம குடும்பங்களில் இருக்கிறவங்க போட்ட ஓட்டு தான் இன்றைக்கி வந்து விசில் ஜெயிச்சதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி திமுகனுடைய முன்னாள் அமைச்சரே சொல்லியிருக்காரு. அதே தான் வந்து தளபதி மு க ஸ்டாலினும் சொல்லியிருக்காங்க. நாம் அலட்சியமாக இருந்துட்டோம், இதாக இருந்துட்டோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஓட்டு போட நாம் அனுமதித்தோம், அதனுடைய விளைவு தான் இது அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நான் முதலமைச்சருக்கு வைக்கிற வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஆட்சி அமைஞ்சிருக்குது. இந்த ஆட்சி அமையும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க, 6 மாதத்துக்கு நாங்கள் அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம், எந்த விதமான இடையூறும் செய்ய மாட்டோம், ஆட்சியினுடைய போக்கை பார்த்து பிறகு விமர்சனம் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் இருந்துக்கிறது அவருக்கு நல்லது. இல்லைனா வந்து அவரை பற்றி கீழே பொதுமக்கள்னா விமர்சனம் பண்ணுறாங்கன்ற செய்தி அவருக்கு போய் சேர மாட்டேங்குது. நான் எல்லா தலைமைக்கும் தான் நிலைமை, சுற்றி இருக்கிறவங்க உண்மையை சொன்னால் தான் அந்த தலைமைக்கு போய் சேரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு அமைதியாக இருங்க. நான் வந்து முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனா, அந்த புகுந்த வீட்டிலேருந்து காதல் மனம் புரிஞ்சு மறும திமுகவில் வாழ போன ஒரு சகோதரன் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு அமைதியாக இருங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அதுக்கு பிறகு விமர்சனங்களை வைக்கலாம். உங்கள் விமர்சனங்கள் எல்லாம் நியாயமாக இருக்கட்டும். ஏதோ வந்து விமர்சனம் வைக்கணுன்றதுக்காக ஒரு அரசு மேலே விமர்சனத்தை வச்சு உங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க. அதுக்கு பதில் வேறு ஏதாவது வேலைங்க இருந்தால் பாருங்கள், ஆக்கப்பூர்வமான பணிகளை பாருங்கள் தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்களுக்கு, அதாவது மக்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அது மக்கள் சார்பாக நான் கேட்டேனே நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப நிதானமாக உங்களுடைய பதில்களை வந்து கொடுத்துருக்கீங்க. நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். லலிதா ஆஃபரோட கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.